நேயர்கள் அனைவருக்கும் செவியின்ப சங்கீதாவின் அன்பான வணக்கம். சிவகாமி சபதத்தின் பாகம் 3 48ஆம் அத்தியாயம் நார்ச்சந்தி நடனம். போன அத்தியாயத்துல என்ன பார்த்தோம்? சிவகாமி அந்த வீதி வலம் வரா. அப்ப அந்த இதுல இருந்து காஞ்சிபுரத்துல இருந்து பிடிச்சிட்டு வந்த பொண்ணுங்களை எல்லாம் நிக்க வச்சு அந்த வீரர்கள்லாம் சாட்டையால அடிக்கிறாங்க. இதெல்லாம் நடக்குது. இதெல்லாம் இப்படி தடுக்க கூடாதா, ஏன் இப்படி செய்யறீங்க அப்படின்னு சிவகாமி போய் கேட்கும்போது, நீங்க நடனம் ஆடுனா நாங்க அதை நிறுத்திடுறோம், நீங்க ஆட தயாரா அப்படின்னு அவன் கேட்கறான். என்னது, நம்ம நார்ச்சந்தியில ஆடுறதா அப்படின்னு சிவகாமிக்கு அப்படியே மனம் பதைக்குது. ஒரு நாள் ஆட மாட்டேன் அப்படின்னு கத்துறா. இப்ப என்ன நடக்குதுன்னு பாப்போமா? கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறது உண்மைன்னா, அவர் கருணாமூர்த்தி அப்படிங்கிறது உண்மைன்னா, உலகத்திலேயே இத்தனை துன்பங்கள் இருக்கு, மனித வர்க்கம் ஏன் இத்தனை கஷ்டங்களுக்கு ஆளாக வேண்டியிருக்கு? இந்த கேள்விகள் ஆதிகாலம் தொட்டு நம்ம எல்லாருடைய மனசுலயுமே இருக்கு. உள்ளத்துல உண்மை வச்சிருக்கிற மகான்கள் மேற்படி கேள்விகளுக்கு பதிலும் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? மனிதர்கள் துன்பம்னு நினைக்கிறது உண்மையில துன்பமே இல்லை. சூரியனை மேகம் மூடுறது மாதிரி நம்ம அறிவை மூடி இருக்கிற மாயை காரணமா தான் சில விஷயங்களை துன்பம்னு நம்ம நினைக்கிறோம். உண்மையிலே துன்பமும் ஒரு விதமான இன்பம் அப்படின்னு சொல்றாங்களாம் அவங்க. அன்பு வடிவாகி நிற்பள், துன்பமெல்லாம் அவள் இழைப்பள், ஆக்கம் நீக்கம் யாவும் அவள் செய்கை, அவள் ஆனந்தத்தின் எல்லையற்ற பொய்கை அப்படின்னு பராசக்திய குறிச்ச மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் பாடியிருக்கிறார். ஆனா அன்பு வடிவான ஜெகன்மாதா, ஆனந்தத்தின் எல்லையில்லாத பொய்கையான அன்னை பராசக்தி ஏன் தன்னோட மக்களுக்கு துன்பம் கொடுக்குறா, ஏன் கஷ்டங்களை கொடுக்குறா? துன்பங்கிறதும் கஷ்டங்கிறதும் நம்மளே நினைச்சுக்கிறோமே தவிர உண்மையிலேயே அதெல்லாம் துன்பமும் இல்லை, கஷ்டமும் இல்லை. அறிவு தெளிவோட பார்த்தா நம்ம துன்பம்னு நினைக்கிறதும் ஒரு வகையான இன்பம் தான், கஷ்டம்னு நினைக்கிறதும் ஒரு வகையான சுகம்தான். இந்த தத்துவத்தை நம்புறது அவ்வளவு சுலபமான காரியமா இல்லை. துன்பத்துல இன்பமாவது, கஷ்டத்துல சுகமாவது அப்படிங்கிற அவநம்பிக்கை வருது நமக்கு இந்த பேச்செல்லாம் கேட்கும்போது. ஆனா கூட நம்ம வாழ்க்கை அனுபவத்திலேயே சில விஷயங்களை நம்ம யோசனை பண்ணி பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த மேற்சொன்ன தத்துவம் உண்மை அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். சோக ரசம் உள்ள கதைகள், காவியங்களை படிக்கிறோம், சோகமயமான நாடகங்களை பார்க்கிறோம், சோகத்தை ஊற்ற அந்த கீதங்களை பாடுறோம், கேட்கிறோம். இப்படியெல்லாம் துன்பத்தை நாம தானே தேடி அனுபவிக்கிறோம். எதுக்காக? அந்த துன்பங்கள் எல்லாம் உள்ளுக்குள்ள இன்பம் பொதிஞ்சிருக்கிறதுனால தானோ. நம்ம வாழ்க்கையில எத்தனையோ கஷ்டங்களை அனுபவிக்கும் போது கஷ்டமா இருக்கு, சகிக்க முடியாத கஷ்டம்னு தோணுது, வாழ்க்கையே வேண்டான்னு தீர்மானம் பண்றோம், எல்லா கஷ்டத்தையும் எப்படியோ சகிச்சுக்கிறோம். அப்படி நாம அனுபவிச்ச அந்த சகிக்க முடியாத கஷ்டங்களை சில வருஷ காலம் கழிச்சு நினைச்சு பார்க்கும்போது ஒரு வகையான அபூர்வமான ஒரு இன்பம் வருது. பழைய கஷ்டங்களை நினைச்சு பார்க்கறதுலயும் அதை நினைச்சு பேசுறதுலயும் ஒரு சந்தோஷமே வருது நமக்கு. சீதாதேவி வனவாசது போது அனுபவிச்ச துன்பங்களுக்கு எல்லையே இல்லதான். அவ்வளோ துன்பங்களை பெண்ணா பிறந்த யாருமே அனுபவிச்சிருக்க முடியாது. ஆனா கூட அயோத்தி அரண்மனையில ஸ்ரீ ராமபிரானோட பட்ட மகிழ்ச்சியா சீதை வாழ்ந்த காலத்திலையும், அதுலயும் கர்ப்பம் தரிச்சிருந்த சமயத்துல உனக்கு எதையாவது ஆசை உண்டா அப்படின்னு ராமன் கேட்டப்போ சீதை என்ன சொன்னா? மறுபடியும் காட்டுக்கு போய் அங்க நான் கஷ்டப்பட்ட இடத்தெல்லாம் பார்க்கணும்னு ஆசையா இருக்குன்னா. துன்பம் அப்படிங்கிறது உண்மையில துன்பமே இல்லை. அந்த மாதிரி நினைக்க செய்யறது கூட மாயையோட காரியம்தான். துன்பத்துக்குள்ளேயும் இன்பம் தான் இருக்கு அப்படின்னு சொல்ற வேதாந்த உண்மைய மேற்படி சீதையோட கோரிக்கை நமக்கு நிரூபிக்குது இல்ல. சிவகாமியை நார்ச்சந்தியில நெருக்கடியான தருணத்துல நிறுத்திட்டு நம்ம இந்த மாதிரி எல்லாம் வேதாந்தம் பேசிட்டு இருக்கிறது உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கோபமா இருக்கலாம். அதுக்கெல்லாம் உங்களோட மன்னிப்பை நான் முதல்ல வாங்கிக்கிறேன். சிவகாமியோட காரியத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த பூர்வ பீடிகை ரொம்ப அவசியமா இருக்கு. தமிழகத்து ஸ்திரீ புருஷர்கள் எல்லாம் சாட்டையடி துன்பத்திலேருந்து பாதுகாக்கிறதுக்காக தளபதி விருபாக்ஷன் அவளை நார்ச்சந்தியில நடனம் ஆட சொல்றான். அந்த மாதிரி செய்யறது தெய்வீகமான பரதநாட்டிய கலையே அவமதிக்கிறது அப்படின்னு நினைச்சு முதல்ல சிவகாமி முடியாதுன்னு சொல்லிட்டா. ஆனா விருபாக்ஷனோட குரூர கட்டளையோட பேர்ல சுளீர்னு சாட்டையடி சத்தம் கேட்டோன்னு சிவகாமியோட மன உறுதி பறந்து போயிடுச்சு. மறுகணம் வாதாபி நகரோட நார்ச்சந்தியில சிவகாமி தேவி நடனம் ஆட ஆரம்பிச்சுட்டா. அற்புதமா ஆடுறா. துன்பத்திலேயே இன்பம் உண்டு அப்படிங்கிற வாழ்க்கை தத்துவம் நல்லா விளங்குற மாதிரி ஆனந்தமயமா ஆடுறா. சகிக்க முடியாத கஷ்டத்துல இருந்து எல்லையில்லாத ஆனந்தம் பிறக்கும் அப்படிங்கிற உண்மை நிதர்சனம் அப்படின்னு ஆகிற மாதிரி ஆடுறா. தன்னை மறந்துட்டா, வெளி உலகத்தை மறந்துட்டா, கால தேச அந்த வர்த்தமானங்கள் எல்லாத்தையும் மறந்துட்டா ஆடுறா. அந்த காட்சிங்கிறது அழகு தெய்வம் ஆனந்த வெறி கொண்டு ஆடுறது மாதிரி இருக்கு. வாதாபியோட வீதியில சிவகாமி நடனம் ஆடும்போது வானமும் பூமியும் அசைவே இல்லாம இருக்கிற மாதிரி இருக்கு. வீதியில போயிட்டு இருந்த வாதாபி நகர மக்கள் எல்லாம் அப்படியே நின்று அந்த விந்தையை பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. தமிழகத்து ஸ்திரீ புருஷர்கள்லாம் அசைவில்லாம நிக்கிறாங்க, அடி வாங்கிட்டு இருக்காங்களே, அவங்க எல்லாம் அப்படியே ஸ்தம்பிச்சு போயிட்டாங்க.
கையில சாட்டை பிடித்த அந்த வீரர்களும் சும்மா நிக்கிறாங்க. அவங்களோட தலைவன் விருபாக்ஷனும் அசையாம நிக்கிறான். எல்லாரும் பார்த்த கண்கள் பார்த்த மாதிரி அப்படியே சிற்ப வடிவம் மாதிரி ஆயிட்டாங்க. காலம் போறதே தெரியாம மெய்மறந்து உலகத்தை மறந்து நிக்கிறாங்க. சூரியன் மலை வாயில்ல விழுந்து கோட்டை கதவுகள் சாத்திரத்துக்குரிய அந்த அஸ்தமன பேரிகை முழக்க சத்தம் கேக்குது. அப்போ அது வரைக்கும் சிவகாமி ஆடி இருக்காளா? சிவகாமியோட நடன பரவசத்துக்கு அதனால பங்கம் ஏற்பட்டு போச்சு. ஆட்டம் ஆடுறதை நிறுத்திட்டு சிவகாமி நிக்கிறா. அத்தனை நேரமும் ஏதோ ஒரு அதிசய ஆனந்த உலகத்துல சஞ்சரிச்சுக்கிட்டு இருந்தவ திடீர்னு பூ உலகத்துக்கு வந்தவளாட்ட சுத்தியும் முத்தியும் பாக்குறா. தான் நின்றுகிட்டு இருக்க இடத்தையும் இத்தனை நேரம் செஞ்ச காரியத்தையும் இப்படியே ஞாபகத்துக்கு கொண்டு வர பாக்குறா. அவ உள்ளத்துல சகிக்க முடியாத வெட்கத்துக்கும் துன்பத்துக்கும் மத்தியில ஒரு இன்பமும் பெருமையும் அப்படியே உதிச்சுக்கிட்டு மேல வருது. கட்டுப்பட்டு நின்ன பல்லவ நாட்டு ஸ்திரீ புருஷர்களை சிவகாமி பாக்குறா. அவங்களோட கண்கள்ல ததும்புற நன்றி உணர்வை தெரிஞ்சுக்கிறா. யாருக்கிட்டையும் ஒரு வார்த்தை கூட பேசாம பல்லக்குல போய் ஏறிக்கிட்டா. பல்லக்கு மாளிகையை அடைஞ்சிருச்சு. இப்போ என்ன நடக்கும்? சிவகாமி நாற்சந்தியில நடனம் ஆடி இன்னைக்கு ஒரு நாள் காப்பாத்திட்டா. தினம் இதே மாதிரி நடனம் ஆட போறாளா? தினம் அவங்களை காப்பாத்தணும்னா சிவகாமி இதெல்லாம் செஞ்சுதான் ஆகணுமா? நடுராத்திரி பயணமா அங்கேருந்து ஒரு 6 பேர் காஞ்சிபுரத்துல இருந்து கிளம்புனாங்களே, மாமல்லர், பரஞ்சோதி, கண்ணன், அசோபாலர், குண்டோதரன் எல்லாம், சத்ருகுணன் உட்பட, அவங்கெல்லாம் என்ன ஆனாங்க? எப்போ வந்து சேருவாங்க? சிவகாமியோட இந்த நிலைமை எப்ப மாறும்? இந்த பொண்ணுங்க இந்த புருஷர்களெல்லாம் காப்பாத்தி கூட்டிட்டு போயிடுவாங்களா? இல்ல சிவகாமியவே காப்பாத்தி கூட்டிட்டு போயிடுவாங்களா? என்ன நடக்க போகுது? ரொம்ப பரபரப்பா இருக்குல்ல. இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா அடுத்த அத்தியாயம் வரைக்கும் கொஞ்சம் காத்திருக்கணும். நன்றி.